ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ப்ரௌனி ரெசிபி போடுங்கக்கா ப்ரௌனி ரெசிபி போடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஹியர் வி கோ. இன்றைக்கி வந்து சூப்பரான டார்க் சாக்லேட் ப்ரௌனி பண்ணலாம் வாங்க. இது வந்து எக் பேஸ்டுங்க. இன்னொரு நாள் நான் எக்லெஸ் போடுறேன். இது வந்து என்ன சொல்கிறது, இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. நான் எப்படி என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாக்டாக ட்ரை பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்கணும் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து நிறைய பேர் என்கிட்ட அதான் கேட்குறீங்க. இப்போ நானும் வந்து ஹோம்மேட் பேக்கரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு நல்ல ரெசிபி கொடுங்க, அதை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணுறீங்க. இந்த ரெசிபி வந்து 100% ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணி, இதில் வந்து எல்லாமே மெஷர் பண்ணி தான் எடுக்கணுங்க. கொஞ்சம் கூட மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ போனால் கொஞ்சம் சொதப்பறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நான் மெஷர்மெண்ட் கொடுக்குறோன்னா எக்ஸாக்டாக அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்துக்கோங்க. ஏன் ரூம் டெம்பரேச்சர்னால் சீக்கிரமாக மெல்ட் ஆகும், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம டபுள் பாயில் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் 100 கிராம்ஸ் வந்துட்டு டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நான் வந்து மைக்ரோவேவில் தாங்க மெல்ட் பண்ணேன். ஒரு 60 செகண்ட்ஸ் இருந்தால், அதாவது 1 மினிட்டு அட் அ டைமில் வந்து 1 மினிட் வைக்கக்கூடாது, 30 செகண்ட்ஸாக வச்சு எடுக்கணும். ஏன்னா டார்க் சாக்லேட் வந்து அது டெக்ஸ்சர் மாறிடும் ஒரே டைமில் வச்சோம் அப்படின்னா. ஸோ 30 செகண்ட்ஸ் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் நான் பவுடர் பண்ணி வச்ச சுகர் பார்த்திங்கன்னா 150 கிராம் எடுக்கிறேங்க. இதில் வந்து நான் மைதா 100 கிராம் எடுக்கிறேன், சுகர் 150 கிராம் எடுக்கிறேன். யூஸ்வலாக 1 kg ப்ரௌனிக்கே வந்து 3 எக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால யூஸ்வலாக இருக்க எக்கை விட சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் எக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். 1/2 kg ப்ரௌனிக்கு 2 எக்கு தேவைப்படும். இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா சுகரை வந்து டைரெக்டாக வந்து பட்டர் மிக்சரில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதை வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டோடு ஆட் பண்ணி, அதாவது வந்து நம்ம ஃபேட் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஃபேட்டுனா நம்ம யூஸ் பண்ணுற எக்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகரும் எக்கும் நல்லா இந்த மாதிரி கம்பைன் ஆகணுங்க. அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு மைதாவும் 20 கிராம்ஸ் அளவுக்கு கோகோ பவுடரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து எப்போவுமே சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோகோ பவுடரில் கட்டிகள் இருக்கும், அதுக்காக நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். அதனால சளிச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே செப்பரேட்டாக சளிச்சாலும் சரி, இல்லை கேக்குக்கு வந்து யூஸ்வலாக செப்பரேட்டாக தான் சலிக்கணும். ஏன்னா வந்து அட் அ டைமில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. பட் ப்ரௌனிஸ்க்கு வந்து நம்ம வந்து அட் அ டைமில் ஆட் பண்ணலாம். இதனால் எதுவும் பிரச்சனை இருக்காது. நமக்கு வந்து சேம் க்ரிங்கிள் டாப் வரும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ரிங்கிள் டாப் வரணும் அப்படின்னா எப்போவுமே எக்கும் சுகரும் நல்லா கம்பைன் ஆகி இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டரும் டார்க் சாக்லேட், பட்டர் இல்லை சாக்லேட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நல்லா மெல்ட் ஆகி கம்பைன் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளிச்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, எப்போவுமே ஸ்வீட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு சால்ட் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கணும், ரொம்ப பீட் ஆகி இருக்கக்கூடாது. லைட்டாக கம்பைன் ஆகி இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம வந்து எக் மிக்சரில் நம்மளோட மைதா வந்து நல்லா கம்பைன் ஆகிருச்சு. அதே மாதிரி மறுபடியும் டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல், அதே மாதிரி டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அப்படியே சில்கி ஸ்மூத்தாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் தாங்க இருக்கணும். இன்றைக்கி வந்து நான் 4 inch டின்னில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப், பாதி பேட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டாப்பிங் வைக்கிறது வந்து நான் எப்போவுமே உள்ளுக்குள்ளே வச்சுருவேன். அப்போ தான் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மேலே வச்சோன்னா அந்தளவுக்கு கரெக்டாக மெல்ட் ஆகாது. அதே மாதிரி உள்ளே ஆட் பண்ணுற சாக்லேட்ஸும் வந்து எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து கூவி டெக்ஸ்சர் இருக்கும். இல்லைனா அது அப்படியே பேக் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது வந்து மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நான் வந்து இன்றைக்கி 2 டின்னில் பண்ணுறேங்க. ஒரு 4 inch டின்னும் இன்னொரு குட்டி டின்லையும் பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட்டோ இல்லை இந்த ரெசிபியோ என்னோடய ஓன் ரெசிபின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எதுவுமே இங்கே ஓன் ரெசிபி கிடையாது. நம்ம ஒரு ரெசிபி எடுப்போம், நம்ம யூடியூப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ ஏதோ ஒன்றில் எடுத்து அதை நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி க்ரிங்கிள் டாப் வந்திருக்குன்னு. ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சாக்லேட்ஸ் லோட் பண்ணியிருந்தேன், இன்னொன்றில் வந்து சாக்லேட்ஸ் லோட் பண்ணலை. இது வந்துட்டு 1/2 kg ப்ரௌனி நான் 1/4 கிலோவாக எடுத்திருக்கேங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ரௌனியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு.
சாக்லேட்ஸ் நான் உள்ளே ஆட் பண்ணேன் இல்லையா, அது மட்டும் மெல்ட் ஆகி எப்படி நைஃப்பில் ஸ்டிக் ஆகிருக்கு பாருங்கள். யூஸ்வலாக காம்பவுண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகாது. பட் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கரெக்டாக உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைகளில் வாங்குகிற ப்ரௌனிக்கு நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளவோ ஹெல்திங்க. ஏன்னா கடைகளில் வாங்குகிற ப்ரௌனி எவ்வளோ நாள் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, அதே மாதிரி என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு சேல் பண்ணுறோம், இல்லை வீட்லேயே செஞ்சு தர்றோம் அப்படின்றப்போ என்ன ஆட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லலாம். இப்போ இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ கடைகளெல்லாம் வாங்கினோம்னா நம்ம ரொம்ப நாள் வெளியில் வச்சுருக்க முடியாது, இறுகி போயிடும், காஞ்சி போயிடும். இந்த ப்ரௌனிஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சு ஒரு 5-6 நாள் வச்சுருந்தா கூட சேம் மாய்ஸ்டோடு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் ஒயிட் சாக்லேட் பிளாண்டி, அதாவது ப்ரௌனிலேயே ஒயிட் சாக்லேட்டில் பண்ணோன்னா அது பேர் பிளாண்டின்னு சொல்லுவாங்க, அந்த ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்க்குறீங்களோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கீஸ், இது எல்லாமே ஹோம்மேடாக செஞ்சு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோங்க. கொரியர் மூலியமாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வீட்டு முறையில் செய்யக்கூடிய தரமான இட்லி பொடி, பருப்பு பொடி, பூண்டு பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, முருங்கை பொடி, இது எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னோடய வாட்ஸ்அப் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதிலே கூட நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை, டேக் கேர்.